ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ட்ரீம் சேனல். இன்றைக்கி கோயம்புத்தூரில் சுற்றி பார்க்கக்கூடிய பிளேஸில் முக்கியமானது பொட்டானிக்கல் கார்டனு. வாங்க பார்க்கலாம். இந்த கார்டனில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ்லேயே போட்டிருப்பாங்க. அதை வச்சே நம்ம போய்க்கலாம். பட் ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா எப்படி போகணும், அங்கே என்னென்ன இருக்குது அது எல்லாமே இந்த மாதிரி நேமிங் போர்டில் வச்சுருவாங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. ஃபுல்லாக க்ரீனிஷாக இருந்தது. அங்கங்கே சோலார் லைட்ஸ் போட்டிருந்தாங்க. பொட்டானிக்கல் கார்டன்னாவே க்ரீனிஷ் தானேங்க. நிறைய புதுவிதமான செடிகள்லாம் பார்க்க போகிற எக்ஸைட்மெண்ட்டில் நாங்கள் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்களா, இப்படி போனோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும்னு போட்டிருக்காங்க. நாம் இங்கே போகும்போதே நமக்கு ஃபஸ்ட்டு திருவள்ளுவர் தான் காட்சி கொடுத்தாரு. திருவள்ளுவரை கும்பிட்டுட்டு நாம் சுற்றி பார்க்க போயிட்டோம். அடுத்ததாக குழந்தைங்களுக்கான ப்ளே ஏரியா கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இங்கே குழந்தைங்கள தவிர பெரியவங்களும் விளாண்டாங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. குட்டி குட்டி ரைட்ஸ் எல்லாம் இருந்தது. நடக்கும்போது இந்த கலர் பூச்சியை பார்த்தோம். டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு வீடியோவில் கேப்சர் பண்ணியிருக்கேன். இது கிளிக்கூண்டு. பறவைகள்லாம் அதில் இருந்தது. கலர் கலராக கிளியெலாம் இருந்தது. பார்க்கவே நல்லா இருந்தது. அதோட சவுண்டு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது. ஃபுல்லாக க்ரீனரிக்கு நடுவில் இப்படி ஒரு பேர்டோட சவுண்டு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை போக்குற மாதிரி இருந்தது. இங்கே பாருங்கள், இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கூண்டுலேயும் ஒரு 5லேருந்து 6 விதமான கிளிகள் வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கக்கூடிய ஏரியா. பட் இது சம்மர் அப்படிங்கிறதுனால இங்கே சுத்தமாக தண்ணியே இல்லைங்க. இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். பார்க்குறதுக்கே ஒரு நல்ல வியூவாக இருந்திருக்கும். பார்த்திங்க அப்படின்னா ஒரு குவிஸ் மாதிரி உள்ளே போயிட்டு கரெக்டாக வெளியில் வரணும். ஒரு பசில் சால்வ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எங்கே என்ட்ரன்ஸு எங்கே எக்ஸிட்டுன்னே தெரியாது. நிறைய பேர் இதை ட்ரை பண்ணாங்க. அடுத்ததாக நான் பார்த்தது பார்த்திங்கன்னா மூங்கில் மரம்லாம் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு. மூங்கில் மரம் அதிலிருந்து வர காற்றை சுவாசிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அங்கங்கே உட்கார்றதுக்குமே சேர்ஸ் ஃபெசிலிட்டி போட்டிருந்தாங்க. அடுத்ததாக நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் வியூ பண்ணுறதுக்காக போயிட்டோம். அதுதான் பசுமை தோட்டங்க. பட் இந்த வெயிலில் பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டி க்ரீனிஷ்லாம் அப்படி தான் இருந்தது. பார்க்கை சுற்றி வர்றதுக்குள்ளே நிறைய தண்ணி குடிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வெயிலாக இருந்தது. போனது கார்டனுக்குள்ளே தான். இங்கே பாருங்களேன், நாம் படத்துலலாம் பார்க்குற மாதிரி ஒரு செக் போஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, அதை எப்படி வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். இங்கே மேலே நின்று ஃபோட்டோஸும் எடுக்க முடியும். அதே மாதிரி சுற்றியும் பார்க்க முடியும். அதே மாதிரி ட்ரீ பிளான்டிங் பற்றியும் இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. யார் யார் அந்த செடியை நட்டு வச்சுருந்தாங்கன்னு, அது என்ன விதமான செடின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சூரிய ஒளி படாத மாதிரி ஒரு சில பிளான்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே வச்சுருந்தாங்க. வென்டிலேஷனுக்கு, ஏர் சர்க்குலேஷனுக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் ஃபைனலாக நம்ம தாமரை குளத்தையும் அதில் இருந்த குட்டி குட்டி கலர்ஃபுல்லான மீன்களையும் பார்த்துட்டு அங்கேயே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சேர்லாம் இருந்தது. ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இந்த பார்க் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பெரியவங்களுக்கு 50, குழந்தைங்களுக்கு 30 சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாய்.